வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான செய்தி என்னன்னா, பர்மாவில், அதாவது இப்போ இருக்கிற மியான்மர் நாட்டில் குலசேகர ஆழ்வாரோட அடியான்னா அவரோட ஃபாலோவர் மாதிரி, ஒரு டிசிபிள் மாதிரி. அவர் பேர் என்னன்னா ஸ்ரீ குலசேகர நம்பி அப்படிங்கிறவருடைய கல்வெட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு தகவல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, எபிகிராஃபி கல்வெட்டுன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு தளம் இருக்குது, அதுலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த மேடமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான நிறைய தகவல்கள் அவர்கள்ட்டேருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தை நன்றி சொல்லிக்கிறேன். இது வடமொழி மற்றும் தமிழ் கலந்த கல்வெட்டு. பர்மாவோட பண்டைய தலைநகராக இருந்த பஹான் இப்போ பஹேன், அந்த அருங்காட்சியகத்தில் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் கல்வெட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த அருங்காட்சியகத்தில் தான் அந்த கல்வெட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்மா மக்களால் நாட் ஹுலாங் குயாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்றைக்கி இருக்கிற கோவில் பழங்காலத்தில் தமிழில் என்ன சொல்லப்படுதுன்னா நானாதேசி விண்ணகர்னு வந்தாலே அது பெருமாள் கோயில்னு அர்த்தம். இப்போ எப்படி ஈஸ்வரம்னு சொல்லப்படுறது எல்லாமே சிவன் கோவிலாக இருக்கோ, அதுபோல் விண்ணகரம்னு சொல்லப்படுறது எல்லாமே பெருமாள் கோவிலாக இருக்கும். இது கல்வெட்டு தகவல் மூலமாக நமக்கு தெரியுது. விண்ணகர் ஆழ்வார் கோவில்னு சொல்கிறாங்க. 1000 வருடம் பழமையான பெருமாள் கோவில். இந்த நானாதேசினா என்னங்கிறத அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்மா தமிழ் கல்வெட்டின் முதற் பகுதியில் இடம்பெற்ற அந்த வடமொழி ஸ்லோகம் மாதிரி அமைது. அது முகுந்த மாலை. பெரும்பாலும் வைணவத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த முகுந்த மாலையை பற்றி நல்லா தெரியும். அதில் 5வது பாடலில் தான் அந்த வடமொழி கிரந்தம் சொல்லப்படுது. தமிழ் கிரந்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, அது ஒரு 5 வரி கல்வெட்டுகளாக இருக்குது. மொத்தம் 9 வரி கல்வெட்டு. அந்த 9 வரி கல்வெட்டில் 4 வரி வடமொழியாகவும் மீதி இருக்கக்கூடிய 5 வரிகளும் தமிழ் கல்வெட்டுகளாகவும் இருக்குது. பர்மாவோட பண்டைய தலைநகரான பாகனில் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் கல்வெட்டு. இது எந்த மன்னர் காலத்தில் இயற்றப்பட்டதுங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்ரீ குலசேகர நம்பிங்கிறவர் அவர் செய்த தர்மத்தை பற்றி தான் இந்த கல்வெட்டு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்ரீ குலசேகர நம்பிங்கிறவரே என்னவாக இருந்திருப்பாருன்னா ஒரு வணிகராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் என்னன்னா இப்போ ஒரு டிசிபிள், குலசேகர ஆழ்வாரோட ஒரு டிசிபிளாக இருந்திருக்காரு. அதை வைத்து பார்க்கும்போது இந்த குலசேகர நம்பிங்கிறவர் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சை குலத்தில் பிறந்தவராக இருந்திருக்கலாம். காரணம் என்னென்னா, குலசேகர ஆழ்வார் அங்கு பிறந்தவர் தான். ஏன்னா அவர் ஒரு மன்னர், சேர பரம்பரையில் பிறந்தவர். அவர் அந்த டிசிபிளில் வந்த காரணத்தினால சேரர் காலத்திலேயே இங்கே வணிகர்கள் தங்கியிருக்கலாங்கிறது ஒரு கருத்தாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் சிற்பங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பாகன் நகரத்தில் உள்ள ஒரே ஒரு வைணவ கோவில் விஷ்ணு கோயிலுடன் இந்த நாட் ஹுலாங் குயாங் டெம்பிள், அதுதான் அப்படி சொல்லுவாங்க, தொடர்புடையதாக இந்த கல் பொறிக்கப்பட்டுள்ளது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்பத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட பெருமாளுடைய ஒத்த உருவம் இருக்கும். பெருமாள் தான் இவர். சங்க சக்கரம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே கதை இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அந்த பர்மீஸ் கல்ச்சரில் அந்த சிற்பங்கள் அமைக்கப்படுது. இப்போயும் நீங்கள் இந்தோனேஷியாலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவனுடைய சிற்பங்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிவன் தான் அது, முருகனோட சிற்பங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பட்டை இது மாதிரி இருக்காமல் வித்தியாசமாக இருக்கும். பர்மா மக்களால் நாட் ஹுலாங் குயாங் என்று கூறப்பட்டு தமிழின் நானாதேசி விண்ணகர் ஆழ்வார் கோவில் என்று கூறப்பட்ட இக்கோவில் பர்மாவில் உள்ள பண்டைய நகரான பாகனில் உள்ள பழமையான கோவில்கள் ஒன்றாகும். பாகனில் எஞ்சியிருக்கும் இன்றைய ஒரே கோவிலும் ஆகும். இந்து கோவில் தான் சொல்லப்படுது, ஆனால் இது வைணவ கோவில். 10ஆம் நூற்றாண்டில் அன்வர்தா மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அதாவது ஏறக்குறைய இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும். பர்மீஸ் கல்ச்சரில் கட்டப்பட்டதாக இருக்கும். ஆனால் பின்னால் வந்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் பர்மாவே ஆட்சி செய்தார். அது நம்ம மெய்கீர்த்தி வழியாகவே பார்க்குறோம். ஏன்னா ராஜேந்திர சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கடார படையெடுப்புலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கங்கை படையெடுப்பு எடுக்கிறார். அப்படி கங்கை படையெடுப்பு எடுக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கங்கைனா வெறும் வெஸ்ட் பெங்காலை மட்டும் பிடிக்கல, அவர் வங்காள தேசத்தையும் பிடிச்சி அப்படியே பர்மா வரைக்கும் போனார். அதை வைத்து பார்க்கும்போது இங்கே இன்னும் நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டதுன்னா நிச்சயமாக இங்கேயும் ராஜேந்திர சோழர் காலத்து கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படலாங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். அதுக்கு அடுத்து கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் அமைந்த ஒரு செய்யுளையும் தமிழில் அமைந்த ஒரு உரைநடை பகுதியும் கொண்டுள்ளது. பொதுவாக எப்படி தான் அமையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பேடுகளில் இந்த அமைப்பு உண்டு. செப்பேடுகள் இப்போ திருவாலங்காடு செப்பேடு நான் தொடர்ந்து பதிவிடுறேன், அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடமொழி பகுதி 137 செய்யுள் கொண்டது, அதாவது அந்த பாடல்கள் கொண்டது. எல்லாமே ஸ்லோகங்கள் சொல்கிறது செய்யுளாக சொல்லலாம். சமஸ்கிருத செய்யுள் மட்டும் தான் கிரந்த எழுத்தில் இருக்கும். தமிழ் பகுதி தமிழ் எழுத்துக்களாக தான் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க அந்த கோவில், அந்த நாட் ஹுலாங் குயாங்கிற கோவில். இதுதான் தமிழ் எழுத்து 12ஆம் நூற்றாண்டு எழுத்து இதில் இருக்கிறது. இதை வச்சு பார்க்கும்பொழுது
பின்னால் வந்து சேர மன்னர்கள் காலத்திலேருந்து போய் அனுப்பப்பட்ட ஒரு வணிக குழுவை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்ரீ குலசேகர நம்பிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. சமஸ்கிருத செய்யுள் வைணவ ஆழ்வாரான குலசேகர ஆழ்வார் எழுதிய முகுந்த மாலா என்னும் செய்யுள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முகுந்த மாலை வந்து பெரும்பாலும் வைணவம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து இந்த கல்வெட்டு சான்று எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் இந்த முகுந்த மாலானா என்னன்னு போய் பார்க்குறேன். அது பார்க்கும்பொழுது பெரும்பாலான கோவில்களில் இந்த முகுந்த மாலா படிக்கப்படுது. அதை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். மலைமண்டலம், அதாவது இப்போ இருக்க கேரளா இருக்குது பார்த்தீங்களா, அதை மகோதயப்பட்டினம், தற்போதைய கேரளா கொடுங்கலூர். ஒரு காலத்தில் இந்த மகோதயப்பட்டினம் தான் 2ஆம் சேர வம்சத்துடைய தலைநகரமாக இருந்தது. அங்கே தான் தானு ரவிவர்மன் போன்ற எல்லா மன்னர்களும் சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த பட்டணத்திற்கும் ஸ்ரீ குலசேகர நம்பி என்பவர் அளித்த நன்கொடைகள் பற்றி கல்வெட்டின் தமிழ் பகுதி கூறுகிறது. இதை வச்சு பார்க்கும்பொழுது கேரள பகுதிகளில் தோராயமாக 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழ் மொழி இயங்கியிருக்குங்கிறது தெளிவாக அந்த கல்வெட்டு மூலமாக தெரியுது. இவர் தம்மை குலசேகர ஆழ்வாரின் அடியான் என குறிப்பிடுகிறார் என்பதை இப்பகுதியில் காணப்படுகிறது. அதாவது ஒரு டிசிபிள் மாதிரி, நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படி. இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு கடவுளை பிடிக்குது, இல்லை ஒரு மன்னரை பிடிக்குது அப்படின்னா அந்த மன்னரோட டிசிப்ளாக இருந்தால் அவரோட புகழை நம்ம பரப்புவோம்ல. அதே போல் இவர் செய்கிற தர்மத்தை வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பெயரெல்லாம் நான் அந்த தர்மத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுற கல்வெட்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் அவரோட குணாதிசயங்களை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். இப்பர்மா தமிழ் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள வரிகளில் முதல் 4 வரிகள் குலசேகர ஆழ்வார் எழுதிய முகுந்தமாலா என்னும் செய்யுள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கிரந்தம் எழுத்திலும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், முகுந்தமாலையில் செய்யுள் எண் 5 அதுதான் இந்த கல்வெட்டு சொல்லுது. அதில் வந்து குலசேகர ஆழ்வார் அந்த மாதிரி கருத்து சொல்கிறார். அதே கருத்தை நானே ஏற்றுக்கிறேங்கிறத இந்த குலசேகர நம்பி சொல்கிறார். குலசேகர ஆழ்வாருடைய டிசிப்ளாக இருக்கிற காரணத்தினால அந்த 5ஆம் எண் செய்யுள் அவர் என்ன சொன்னாரோ அந்த செய்யுளை இங்கே ஏற்றி என்ன சொல்கிறாரு, நானும் அவரை போன்றே அதே கருத்தை கொண்டவன் அப்படின்னு அதில் சொல்ல வர்றாரு. அது சொன்னது 4வது வரியின் இறுதியில் தமிழ் பகுதி தமிழ் எழுத்து தொடங்குகிறது. அதுதான் தர்மத்தை குறிக்குது. அவர் என்ன தர்மம் செய்தார், என்ன காரியம் செய்தார் அப்படிங்கிறத இந்த தமிழ் பகுதி குறிக்குது. மொத்தம் 9 வரிகள் இருக்குது. பர்மாவில் இருந்தீங்கனாலோ இல்லை பர்மாவுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பாகங்கிற இடத்துக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் அந்த கல்வெட்டு தெளிவாக இருக்குது. தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்னு கீழே இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அது நான் காட்டுறேன், புகைப்படம் காட்டுறேன், அதை போய் பாருங்கள். அந்த எனக்கு வாய்ப்பு இல்லை, போகிறவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். இதெல்லாம் நம்மளோட அடையாளம். இதுதாங்க அந்த கல்வெட்டு, இதுதான் அந்த கல்வெட்டு. இதில் ஸ்வஸ்திஸ்ரீ, அது நான் வரேன். இப்போ நம்ம வடமொழி கிரந்த கல்வெட்டை படிப்போம். ஸ்வஸ்திஸ்ரீ நாஸ்தாதர் மே நவசூனி சயே நைவ காமோப போகே யத் யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம். எனக்கு இது அர்த்தமும் புரியல. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த முகுந்த மாலையை உட்காந்து படிக்கும் போது தான் தெரிஞ்சது இதோட அர்த்தம். அதை வச்சு கொஞ்சம் எழுதியிருக்கேன். அது எவ்வளவு சரியானதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முகுந்த மாலைங்கிறது பெருசு, அது நிறைய வெர்சஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகத்தை தான் இதில் எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய கல்வெட்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் நமக்கு தெரியும். அடுத்து ஏதத் பிராத்தியம் மமப ஹுமதம் ஜன்மஜன் மாந்திரே அபி துவத் பாதம் பாதாம் போரு ஹயுக்ககதா நிஸ்ஸலா பக்திரஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது முடிஞ்சிருது. மொத்தம் 4 வரிகள். சரிங்களா, மறுபடியும் படிக்கிறேன். ஏதத் பிராத்தியம் மமப ஹுமதம் ஜன்மஜன் மாந்திரே அபி துவத் பாதாம் போரு ஹயுக்ககதா நிஸ்ஸலா பக்தி ரஸ்து. இது வந்து வடமொழியில் இருக்குங்க, கல்வெட்டில் வடமொழியில் இருக்குது, தமிழில் இல்லை. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். விளக்கம். மங்களம் உண்டாகுக, எனக்கு பெயர் புகழ் வாங்குவதில் நாட்டமில்லை. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் சொல்கிறாரு அவரோட பாடலில். பொருள் சேர்ப்பதில் நாட்டமில்லை, உலக இன்பங்களை அனுபவிப்பதில் நாட்டமில்லை. என்னுடைய விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். ஆனால் நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பிறப்பெடுத்தாலும் உன்னுடைய திருவடி தாமரைகள் மீது அசையாத பக்தி இருக்க வேண்டும் என்று. அவர், அதாவது குலசேகர ஆழ்வார் என்ன கருத்தை சொல்கிறாரோ, அந்த பாடலில் என்ன கருத்தை அவர் கூறுகிறாரோ அதை தான் இவரும் ஏற்றுக்கிறார். ஏன்னா அவரோட டிசிபிள் தானே. அதை தான் இந்த பாடலில் நமக்கு சொல்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், இவருக்கு வந்து பெயர் புகழ் வாங்குறதுல நாட்டம் இல்லை. ஏன்னா இவர் அரசர். குலசேகர ஆழ்வார் ஒரு அரச பரம்பரையில் பிறந்தவர். பின்னால் அதில் விருப்பம் இல்லாமல் இவர் ஒரு ஆழ்வாராக மாறி பல வைணவ, அதாவது பெருமாள் பக்தி மூலமாக பல நற்காரியங்களை செய்கிறார். அதில் இவர் சொல்கிற கருத்தை பாருங்கள். பெயர் புகழ் வாங்குவதில் நாட்டமில்லை, பொருள் சேர்ப்பதில் நாட்டமில்லைன்னு பல கருத்துக்களை சொல்லி உன்னுடைய பக்தி எனக்கு அசையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வடமொழி. இதை மாதிரி இருக்குங்க. இந்த தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம், இது போய் பாருங்கள். இப்போ தமிழ் பகுதிக்கு வரும். ஸ்ரீ ஸ்வஸ்திஸ்ரீ திருசெல்ல பெருக புக்கமானங்க வார்த்தை படிங்க. அதுதான் இப்போ இருக்கிற பாகுன், அந்த நகரத்தை தான் அவர் சொல்கிறாரு. அறிவத்தனபுரத்து நானாதேசி
விண்ணகர ஆழ்வார் கோயில். இங்கே வார்த்தையை கவனிங்க. அரிவர்த்தனபுரத்து நானாதேசி விண்ணகர ஆழ்வார் கோயில். இந்த கோவில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பர்மா கோயிலுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பழைய காலத்து பேரை பாருங்க, அரிவர்த்தனபுரத்து நானாதேசி விண்ணகர ஆழ்வார் கோயில் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் தமிழ் இருந்திருக்காங்க. திருமண்டபம் செய்து திருக்கதவும் விட்டு இந்த மண்டபத்துக்கு நின்றதிகைக்கு நிலை விளக்கொன்றும் விட்டேன். மலைமண்டலத்து, இங்கே சொல்கிற மலைமண்டலம் கேரளா, மலைமண்டலத்து மகோதய பட்டணத்து ராயிரன் சீரியானான சி குலசேகர நம்பியேன் இது ஸ்ரீ இத்தன்மம் மலைமண்டலத்தான். இந்த தர்மத்தை செய்தவன் யாரா? இந்த குலசேகர நம்பி தன்னை யாராக கருதுகிறார்? மலைமண்டலத்தானா சொல்கிறார். அப்போ மலைமண்டலத்தான் வரும்போதே இவர் சேர அந்த பகுதியில் வாழ்ந்தவராக குறிப்பிடப்படுகிறார். இவர் மகோதய பட்டணத்தை சேர்ந்தவருங்கிறத அவரே அந்த கல்வெட்டில் குறிப்பிடுகிறார். விளக்கம். மங்களம் உண்டாக, செல்வம் பெருகட்டும். புக்கம், இந்த பாகுன்னு இடம் பார்த்தீங்களா, அதை புக்கம்னு சொல்கிறாங்க. என்னும் அரிவதனாபுரத்தில் அமைந்த, அந்த பழைய காலத்து பேர் அரிவதனாபுரம், அந்த ஊரில் அமைந்த நானாதேசி விண்ணகர் ஆழ்வார் கோவில். இன்னைக்கு சொல்லப்படுற நாட்லாங்குவாங்கிற பழைய பேர் என்னது? நானாதேசி விண்ணகர் ஆழ்வார் கோவில் என்ற வைணவ திருமால் விஷ்ணு கோவிலுக்கு மலைமண்டலம் சேரநாட்டை, இன்னைக்கு இருக்க கேரளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேர்ந்த ஈராயிரம் சிரியன் என்றும் ஸ்ரீ குலசேகர நம்பி என்பான். இவர் இன்னொரு பேர் இருக்கு, ஈராயிரம் சிரியன். அது எதனால் அவர் குறிப்பிடறான்னு தெரியல. இங்கே ஈராயிரம்ங்கிறது எனக்கு எதனாலன்னு தெரியல. ஏன்னா சிரியன் அப்படிங்கிறது சிறிய திருவடி அப்படிங்கிற அர்த்தம் வரும். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஈராயிரம் சிரியன். இது தெரிஞ்சு வச்சுப்போம். அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கோவிலில் ஒரு அழகிய மண்டபத்தை கட்டி அதுக்கு கதவுகளும் செஞ்சு கொடுத்து அந்த மண்டபத்தில் எப்போதும் நின்று எரியும் விளக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுதான் எரிந்து ஒளி வீச நிலை விளக்கு ஒன்றையும். சரிங்களா? சொல்லிட்டு எந்த தர்மம் மலைமண்டலத்தான் பெயரில் அறியப்படும் அப்படின்னு சொல்கிறார். மலைமண்டலத்தான்னு குறிப்பிடும் போது இவரை மட்டும் குறிப்பிடல, அந்த ஊரையே அவர் சேர்த்து குறிப்பிட்டார். அந்த கேரள பகுதிகள், அந்த சேர பகுதிகளே மொத்தமாக சேர்த்து என்ன சொல்கிறாரு? மலைமண்டலத்துக்காரங்களோட பெயரில் இந்த தர்மம் எப்பொழுதும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய கேரளா பகுதியில் இருக்கவங்க கூட இந்த கல்வெட்டெல்லாம் போய் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம், நம்ம தமிழ் அடையாளங்கள் எல்லாமே அங்கங்கே பரவி கிடக்குங்கிறதுக்கெலாம் ஒரு ஆதாரம். இதுதாங்க அந்த கோவிலோட முகப்பு. சரி, இப்போ நம்ம கல்வெட்டு உள்ள வார்த்தைகளுக்கு பொருள் பார்ப்போம். புக்கம் என்பது பகன் என்னும் ஊரை குறிக்கும். பகன் என்னும் இப்பர்மிய ஊரை பற்றிய குறிப்பு கல்யாணி கல்வெட்டொன்றில் காணப்படும். கல்யாணிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த சாளுக்கிய பகுதிகள் ஆட்சி செய்த இடம், அதுதான் தலைநகரம் ஒரு காலத்தில். அக்கல்வெட்டில் புகாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிமர்த்தனபுரா அப்படின்னு சொல்கிறாங்க. புத்த சமயம் மேலோங்கிய பர்மா நாட்டில் கட்டப்பட்ட நானாதேசி விண்ணகரம் என்னும் பெயர். அதாவது நானாதேசிங்கிறது என்னென்னா 4 பக்கங்களிலும் உள்ளன அர்த்தம். பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்களின் கோயில் என்பதை குறிக்கிறது. எனவே இப்பெயருள்ள கோவில் இந்திய தீபகற்பத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் வைணவர்களுக்காக கட்டப்பட்டதாகும். சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நானாதேசின்னு குறிப்பிடும் போது தேசினா தேசியம்னு அர்த்தம். ஒவ்வொரு தேசங்களிலும் 4 பக்கங்களிலும் உள்ள தேசங்களிலும் வராங்க ஆளுங்க. இப்போ எப்படி திருப்பதி எல்லாரும் வராங்கல்ல, எல்லா நாட்டு மக்களும் வராங்கல்ல, எல்லா நாட்டிலையும் உள்ள வைணவ பெருமக்கள் வராங்க, பக்கத்து நாடுகள்லேருந்தும் வராங்க. அதே போல் பர்மாவில் கட்டப்பட்ட இந்த வைணவ கோவில் உள்ளூரில் உள்ளவங்க மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் 4 பக்கங்களிலும் உள்ள அனைத்து வைணவர்களும் வழிபட்ட தலமாக இருந்திருக்கு. அதுதான் நானாதேசி விண்ணகரம்னு சொல்கிறாங்க. விண்ணகரம்னு வந்தாலே இது பெருமாள் கோயிலுங்க. நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், அதுவும் சோழ பிரதேசத்துலையும், ஏன் பாண்டிய இதாக இருந்த மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் விண்ணகர ஆழ்வார்லாம் இருக்கும். அப்போ விண்ணகரம்ங்கிறது பெருமாள் கோயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வெட்டு வாயிலாக தான் நமக்கு இந்த மாதிரி தகவல்லாம் கிடைக்கும். நம்ம நாவல் மூலமாகவோ மற்ற விஷயங்கள்லாம் படிச்சிங்கன்னா, நாவல்ங்கிறது ஒரு கற்பனை கதையை தான் குறிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கல்யாணி கல்வெட்டும் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது கல்வெட்டு ஆதாரம் கிடச்சிருக்கு, அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கோயிலை இன்றைய பர்மா நாட்டில் நாட்லாங்குவாங் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கோவில் பர்மாவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான ஒரே ஒரு வைணவ கோவிலாகும். அதுக்கு அடுத்து 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சேர நாட்டில் சேர்ந்த குலசேகர நம்பி என்ற வணிகர் என்பவர் இங்கு ஒரு மண்டபத்தை சீர் செய்து கட்டியதாகத்தான் தமிழ் கல்வெட்டு கூறுகிறது. அப்போ இதுலேருந்து தெரிய வருது என்னன்னா, பழங்காலமாகவே பல மன்னர்கள் இந்த கோவிலை சீர்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பர்மீஸ் கல்ச்சரில் உள்ள ஒரு மன்னர் தான் இதை கட்டியிருக்கார் போல். கட்டினது அவர் கட்டிட்டு பின்னால் அந்த தமிழ் மன்னர்கள் என்ன செய்கிறாங்க, போர் தொடுத்து வராங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அடித்தளம் போட்டது ராஜேந்திர சோழர் தான். ஏன்னா அவர்லாம் பர்மாவெலாம் அந்த நேரத்தில் பாதி பிடிச்சிட்டார். அந்த காரணத்தினால இந்த கோவிலை மேபி அவர் என்ன பண்ணியிருக்கலாம், சீர் செஞ்சுருக்கலாம். அது நமக்கு தெரியல. ஏன்னா கல்வெட்டு ஆதாரங்கள் அது மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனால் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவர் இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் பிடிச்சிருக்காரு. பர்மாவை பிடிச்சிருக்காரு, பங்களாதேஷை பிடிச்சிருக்காரு. எனக்கு இந்த கல்வெட்டு பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த யோசனை வந்தது.
இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னும் நம்முடைய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் இதை போய் மெனக்கெட்டு இது பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் வந்து செய்தியை கொடுக்குறவன் தான், அங்கே ஆராய்ச்சி சொல்கிறவன் கிடையாது. அந்தளவுக்கு நான் இன்னும் வளரலை. சரிங்க, இந்த நானாதேசி என்பது பண்டைய தமிழகத்தை சார்ந்த ஒரு வணிக குழு. இப்போ எப்படி திசை 1500 ஒரு வணிக குழு, 500 குழுங்கிறது ஒரு வணிக குழு, அதே மாதிரி நானாதேசிங்கிறதும் ஒரு வணிக குழு. 4 திசைகளிலும் சென்று வணிகம் செய்பவர்கள், அதாவது எல்லா பக்கங்களையும் போய் என்ன பண்ணுவாங்க, வணிகம் செய்கிறவங்க. அவர்கள் அமைத்த கோயில் என்பதால் நானாதேசி விண்ணகர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை வைத்து பார்க்கும்போது இந்த நானாதேசிங்கிறது பல நாடுகளோட உறவு வைத்து கொண்டாங்கிறது தெளிவாக தெரியுது. பிற்காலத்தில் மண்டபம் அமைத்து கொடுத்த 2000 சிறியனான இப்போ சொல்ல மாட்டீங்களா இந்த குலசேகர நம்பிங்கிறவர், அவரே இந்த வணிக குலத்தை சேர்ந்தவராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி பொருள் வளம் இருந்திருக்கும். சும்மாலாம் அந்த காலத்தில் மண்டபம் அமைக்க முடியாது, அதுக்கெல்லாம் பல வரத்து உங்கள்கிட்ட இருக்கணும். சும்மாலாம் அப்படியே வந்து ஒரு மண்டபம் அமைச்சிட முடியுமா? கிடையாது, அதுக்கு பொருள் வளம் வேணும். அப்போ அந்த பொருள் வளம் வேணுங்கிற போது இன்னொன்று, இந்த கோவில் கட்டப்பட்டதே சொல்லப்பட்டதே என்னது, நானாதேசின்னு சொல்லப்படுது. அப்போ அது ஒரு வணிக குழு தான் அந்த கோவிலை கட்டமைச்சிருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த வணிக குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி நிறைய தானங்களை செய்திருக்காங்க. அப்போ 3 நாடுகளையும், சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, 3 நாடுகள்லையுமே சமமாக பல வணிக குழு இருந்து பல்வேறு நாடுகளில் கோவில் கட்டியிருக்காங்கங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகுது. இதுதாங்க அந்த மகோதயபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில். இதை பற்றி இப்போ பார்ப்போம். இக்கோவிலில் பொறிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டில் இடம்பெற்ற முகுந்தமாலை பாடலை எழுதிய குலசேகர ஆழ்வார் தமிழர்களின் 12 ஆழ்வார்களில் ஒருவர். இப்போ எப்படி நம்ம திருமங்கை ஆழ்வாரை மிகச்சிறந்த ஆழ்வாராக சொல்கிறோமோ அதுமாதிரி குலசேகர ஆழ்வாரும் மிகச்சிறந்த ஆழ்வார். இவரை குலசேகர பெருமாள் என்றும் அழைக்கின்றனர். பெருமாள் வம்சம்னே சொல்லுவாங்க, சேரர்களில் பெருமாள் வம்சம்னு சொல்லுவாங்க, பெருமாள் டைனாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கேன். அதெல்லாம் அது நல்லாயிருக்கும். அது கிபி 8ஆம் நூற்றாண்டு, அதாவது 750 780 காலத்தில் சேரநாட்டு மன்னனின் மகனாய் பிறந்து பக்தி மார்க்கத்தில் திளைத்தவர். இல்லை, இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சோழ நாட்டிலே சில குறிப்புகள் இருக்குது. சோழ நாட்டில் உள்ள அரசர்களே இவரை பெருமையாக நினச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இவர் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார். ஆழ்வார்களில் மிகுந்த பக்தியோடு இருந்த ஆழ்வார்களில் இவரும் ஒருவர். அதுக்கடுத்து இவர் பிறந்த ஊர் கேரளத்தில் கொடுங்கலூர், திருவஞ்சை களத்துக்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவ்வூருக்கு தற்காலத்தே பேர் திருக்குலசேகரபுரம். இது நான் ஒரு முறை போயிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஊரோட பழமையை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அதற்கு வெகு அருகாமையில் கேரள பாணியில் கட்டப்பட்ட ஒரு ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் ஒன்று உள்ளது. இன்றைக்கும் கோவிலில் வந்து முகுந்த மாலை பாடப்படுது. அந்த முகுந்த மாலையில் வந்து குலசேகர ஆழ்வாரையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு முறை கவனிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அது அந்தளவுக்கு அந்த நேரத்தில் அந்தளவுக்கு அதை பற்றி யோசனைகள் இல்லை. சரிங்களா? இந்த அவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குது? கொடுங்கலூர்லேருந்து திருவஞ்சை களம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்குலசேகரபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. டைம் இருந்தால் போய் பாருங்கள், எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது குலசேகர ஆழ்வாரால் கிபி 800இல் கட்டப்பட்ட வைணவ கோவில் என்ற அவ்வூரார் நம்பிக்கை. குலசேகர ஆழ்வார் தன்னுடைய புகழ்பெற்ற வடமொழி, அதாவது சமஸ்கிருதத்தில் எழுதிய பர்மா கல்வெட்டில் இடம்பெற்ற முகுந்த மாலை தனது கோவிலில் எழுதி இக்கோவிலில் உள்ள கிருஷ்ணர் மீது பாடப்பட்டது. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே இந்த முகுந்த மாலையில் உள்ள சொல்லப்பட்ட இதை வந்து இந்த கோவிலையும் எழுதியிருக்காரு. எழுதி இந்த கோவிலில் உள்ள கிருஷ்ணர் மீதும் பாடப்பட்டிருக்கு. திருக்குலசேகரபுரத்தில் இருக்கும் இந்த கோயிலில் தான் சேர மன்னர்கள் அரசர்களாக முடிசூட்டப்பட்டதாக சில வாய்மொழி மரபுகள் உள்ளன. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் திருநந்திக்கரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜராஜ சோழன் வந்து காந்தலூர் சாலையை களமறுத்துட்டு அதன் பிறகு என்னுடைய பிறந்தநாள் ஐப்பசி சதயத்தை வந்து நீங்கள் வருஷம் கொண்டாடணும்னு ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டு போயிருப்பார். இன்றைக்கி அங்கே அந்த திருநந்திக்கரையில் சில அரண்மனை மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டு அதில் ஒரு ஆசனம் மாதிரி இருக்கும். அந்த ஆசனத்தில் தான் அந்த காலத்து மன்னர்கள்லாம் உட்காந்து நீதி வழங்குவாங்களாம். அதேமாதிரி இன்றைக்கி இந்த திருக்குலசேகரபுரம்ங்கிற கோவில், அது அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அந்த கிருஷ்ணர் கோயிலில் தான் அந்த காலத்து சேர மன்னர்கள் வந்து வழியாக முடிசூட்டப்படுவாங்க அப்படின்னு நம்பிக்கையும் இருந்ததா உள்ளூர்காரங்க சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குலசேகர ஆழ்வார் தமிழில் பாடிய 105 பாடல்களை பெருமாள் திருமொழி என வழங்கப்படுகிறது. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமாள் திருமொழி இன்றைக்கும் தமிழ் பாட புத்தகத்தில் நிறைய பாடல்கள் வருது. இப்போ அது நிறைய பேர் படிக்கிறாங்க, இப்போ அது சந்தோஷம். இவர்கள் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். குலசேகர ஆழ்வார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மன்னார் கோவிலில் மோட்சம் அடைந்தார். இக்கோவிலில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் குலசேகர ஆழ்வார். அதாவது வைணவத்துக்காகவே வாழ்ந்தவர் இவர். அவர் பெரிய அரச மரபில் பிறந்தவர். இவர் நினச்சிருந்தா இப்போ இளங்கோவடிகள் மாதிரி தான் கிட்டத்தட்ட இவர். இளங்கோவடிகளும் சேர மன்னர் தான், சேர மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் தான். ஆனால் செங்குட்டுவனுக்கு வழி விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, துறவரம் பூண்டார். அதன் பிறகு தான் அவருக்கு ஞானோதயம் வந்து அவர் சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு அருங்காப்பியத்தை நமக்கு கொடுத்தார். அதே போல தான் இங்கே குலசேகர ஆழ்வாரும். இவர் முக்தி அடைந்த இடம் மன்னார் கோவில்.
அதே போல் ஒவ்வொரு வைணவ திருக்கோயிலிலும் இதான் முக்கியம். இறைவனின் கருவறைக்கு முன் உள்ள படி, அந்த படி இருக்குது பார்த்தீங்களா, அதை குலசேகரன் படி என்ற பெயரில் வழங்கப்படுது. ஒவ்வொரு வைணவ திருக்கோயிலும் நீங்கள் எந்த வைணவ திருக்கோயில் எடுத்தாலும் அந்த கருவறைக்கு முன்ன ஒரு படி இருக்குது பார்த்தீங்களா, அதை குலசேகரன் படி தான் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குலசேகர ஆழ்வாரால் இயற்றப்பட்ட இந்த முகுந்த மாலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வைணவ சமயத்தில் நாராயணனை பற்றி பிரபலமாக பாடக்கூடிய துதி. இது 40 செய்யுள், அதாவது ஸ்லோகங்களை கொண்டிருக்கான். 40 செய்யுள், அதில் 5வது செய்யுள் தான் நம்ம கல்வெட்டில் பார்க்குறோம். இப்போ புரியுதுங்களா? அதனால் முகுந்த மாலையை போய் படிங்க, அதில் என்ன கருத்து சொல்கிறாங்கங்கிறதையும் பாருங்கள். குலசேகர ஆழ்வாரால் இயற்றப்பட்டிருக்கு. நான் இந்த கல்வெட்டு தெரிஞ்ச பிறகு தான் அந்த முகுந்த மாலையை எடுத்து படிக்கிறேன். எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முகுந்த மாலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதில் ஒரு டீப் ஆழம் வந்து எனக்கு அந்த நேரத்தில் இல்லை. அதுக்கு அடுத்து இது உலகின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நிவாரணம் பெறுவதற்கான வழிமுறையாக பகவானின் பக்தியின் மகிமையை விவரிக்கிறது. அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து துன்பங்களையும் நம்ம அதுலேருந்து விடுபடுறதுக்கு பகவான் மேலே, அதாவது இறைவன் மேலே நம்ம பக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதோட மகிமையை சொல்லுது. பர்மிய தமிழ் கல்வெட்டில் காணப்பட்டது இந்த செய்யுள்களில் இருக்கக்கூடிய 5வது செய்யுள் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இதுலேருந்து தெரிய வருது என்னென்னா, கோவில்களில் இந்த படி, இன்றைக்கி நீங்கள் வைணவ கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த கருவறைக்கு முன்னே இருக்கிற படியை வந்து குலசேகரன் படி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மரபாகவும் இருக்குது. இந்த விடயங்களால் பாகன் காலத்தில் பர்மாவில் புத்த மதத்தினுடன் பிராமணியம் மற்றும் வைணவம் என்ற ஒரு பிரிவும் இருந்தது என்பது அறியப்படுகிறது. வைணவம் விஷ்ணு பிரிவின் சடங்குகள் மரபும் பாகனில் பௌத்தர்களால் மதிக்கப்பட்டன. நீங்கள் இன்றைக்கும் கவனிக்கலாம், இன்றைக்கும் இந்தோனேசியா பகுதிகளில் இந்த வைணவம் சமயம் கொண்டாடப்படுது. இந்தோனேஷியா, சிங்கப்பூர் எல்லாம் தமிழர்கள் அங்கே பரவி இருக்காங்க, அது ஓகே. ஆனால் கோவில்கள் வாயிலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அங்கே சைவம் வைணவம் மதிக்கப்படுது. இன்றைக்கும் அங்கே சில நாடகம், சொற்பொழிவு நாடகம்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அது நம் முறைப்படியே நடக்குது. அதே போல் தான் இந்த பாகன்லேயும் வைணவ வழிபாடுகள் சடங்குகள் எல்லாம் பௌத்தர்களால் மதிக்கப்பட்டிருக்கு. பாகன் காலத்தில் கியான் சித்தா மன்னரின் முடிசூட்டு விழாவில் கரும்பு, தோரணம், பிரசாதம் வழங்கும் மேடையுடன் விஷ்ணுவுக்கு விளக்குகளுடன் கூடிய காணிக்கைகளை அடங்கிய நிகழ்ச்சி நடத்தினர் என்று பர்மிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அங்கே கரும்பே பயன்படுத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கரும்பு வந்து நம்முடைய நாட்டில் விளையக்கூடியது. அதுவும் முக்கியமாக இங்கே கரும்பு இப்போ ப்ரொடக்ஷனுங்கிறது தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் அதிகம். அப்போ கரும்புலாம் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு விழா, தோரணம், இதெல்லாம் வந்து முடிசூட்டு விழாவுக்கோ இல்லை ஒரு மிகப்பெரிய சடங்குகளுக்கு தான் பயன்படுத்துவோம். அதை அந்த காலத்திலேயே அங்கே உள்ள மன்னர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அங்கே தமிழர்கள் நாகரிகம் பரவி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பர்மாவில் காலங்காலமாக மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் விஷ்ணு வழிபாட்டுடன் வைணவம் நிகழ்ச்சிகள் நடைமுறைகளை பின்பற்றினார்கள் அப்படிங்கிறதும் பர்மிய அறிஞர்களே சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, பர்மிய அறிஞர்களே சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் நம்முடைய நாகரிகத்தை மற்ற நாடுகள்லேயும் பரவியிருக்காங்கங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் அதை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அடுத்த நாட்டுக்கு கூட சொல்ல தேவையில்லைங்க, நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும். நம்மளே செய்யலைங்கிறது தான் இங்கே ஒரு வருத்தமான விஷயம். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை, அதாவது பங்குனி சுவாதி நட்சத்திரத்தில் வருது. இன்றைக்கி மதியம் 1:58 அந்த சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதன் பிறகு விசாகம் வந்துடும். அதுக்குள்ளே கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார் சன்னதியில் காரைக்கால் போகிறவங்க போங்க, இல்லைனா கோவிலில் உள்ள நாயன்மார் சன்னதியில் காரைக்கால் அம்மையாரை வணங்கி அவங்களோட வழியை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இருப்போம். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு நாள் கூட. ஏன்னா அவங்கள நம்ம மதிச்சே ஆகணும். இறைவனால் அம்மையேன்னு வழங்கப்பட்ட ஒரே பெண் அவங்க தான். சரிங்களா? குலசேகர ஆழ்வானின் புகழ் ஓங்குக, மாயோன்னு சொல்லப்படுற பெருமாளோட புகழும் ஓங்குக. இந்த கல்வெட்டு தகவலை எல்லாருக்கும் பரவுங்க. இது முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.